ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடக்க போகிற செகண்ட் T20 மேட்ச்க்கான ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக சொன்ன மாதிரி ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருந்தாங்க. அதாவது பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமான ஆஸ்திரேலியா அந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவா, யாரை பிக் பண்ணலாம், யாருக்கு சிவிசி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா அனாலிசிஸும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஸ்மால் லீக் டீமாக இருக்கட்டும், ஸோ இன்னிங்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸாக இருக்கட்டும், லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக டீட்டெயில்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 13 செப்டம்பர் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 11 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோஃபியா கார்டன்ஸ் கார்டிஃபில் வச்சு தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ், இந்த கிரவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் பார்த்தீங்க, ஸ்கொயர் ஷேப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 மிட் விக்கெட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் மேன், ஃபைன் லெக்கு, ஸோ கவர்ஸ் ரீஜன், இந்த ரீஜன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதை பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ் பிச் ரிப்போர்ட்டை பற்றி நம்ம கீழே பார்க்கலாம். டோட்டலாக ஹெட் கட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25 முறை ரெண்டு டீமும் மோதிருக்காங்க. இங்கிலாந்து 11 முறையும் ஆஸ்திரேலியா 12 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மேட்ச் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ பிச் ரிப்போர்ட். ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் பவுலர்ஸ் 2 பேருக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குட் பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்க ரீசன்காண்டி பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக சாதகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லேட்டர் ஆஃப் தி இன்னிங்ஸ், அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டுக்கு பால் ஈஸியாக மூவ் ஆகி வரும். ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா பாலை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பேட்ஸ்மேன்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். பவுலர்ஸ்லேருந்து சிவிசி இப்போ லாஸ்ட் மேட்ச்லாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸு, ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பவுலர்ஸ்ட்டு சிவிசி ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சீனபாட் பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தார். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பவுலர்ஸ்லேருந்து வரதுக்கான சான்ஸ் கம்மி. பட் பேட்டர்ஸு, பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வருவாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுவும் க்ளவுடி கண்டிஷனாக இருந்தால் மட்டும்தான் அந்த சான்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும். குறிப்பாக லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சில் நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். மிடில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸை கொஞ்சம் ரொட்டேஷனில் 2 டீம்லேயுமே பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் வந்து ஒரு 60 to 70 மீட்டர்ஸ்க்குள்ளே, அதாவது 60 to 65 இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். நான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மிட் விக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டர்ஸ், கவர்ஸில் 80 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ சைட் பவுண்டரிஸ் பொறுத்த வரைக்கும் 72, 74 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபைன் லெக், மிட் விக்கெட், தேர்ட் மேன் ரீஜன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 75, 76 சொல்லி ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸை நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய பிளேயர் மிச்சல் மார்ஸ். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நிறைய ஷாட்ஸ் வந்து ஆடுவார். ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகைன்ஸ்டாக நல்லா ஆடி இருக்காரு. லாஸ்ட் மேட்சும் கொஞ்சம் ஃப்ளாப்பாக இருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ், இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்டில் ஈஸியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் 2 பிளேயர்ஸுமே ஃப்ளாப் அப்படிங்கிற ரீசன்காண்டி கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. இந்த பிச் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கல நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 9 போட்டிகள், இன்டர்நேஷனல் T20 போட்டிகள் நடந்திருக்கு. 9 போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 3 தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. 6 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டாஸை லூஸ் பண்ண டீம் 7 மேட்ச் இந்த கிரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ப்ளே பண்ண 9 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 8 மேட்சஸ் வந்து இங்கிலாந்து வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கிலாந்து டீமுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் இருக்குது. இந்த மேட்சை லூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த சீரீஸை வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த வகையில் பார்க்கல கண்டிப்பாக இங்கிலாந்து சைடு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டு, லிவிங்ஸ்டன், சாம் கரன், குறிப்பாக சாம் கரனுக்குலாம் அந்த மேட்ச்சுக்கு வந்து நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் 150 அப்படிங்கிற மாதிரி பிலோ ஆவரேஜ் தான் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் சவுத் ஆஃப்ரிக்கா 207, லோவர் ஸ்கோர் பாகிஸ்தான் 89க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா 180 கீழே 5 விக்கெட்டும், 180 கீழே 5 முறை ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. 150லேருந்து 169 ரன்ஸ் எதுவும் எடுத்தது கிடையாது. 170லேருந்து 189 3 முறையும், 190க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல அதிகபட்சமாக 150 கீழே தான் வருது. இந்த மேட்ச்சுக்கும் நீங்கள் லாஸ்ட் மேட்ச் வந்து 2 டீமுமே குவாலிட்டியான பவுலிங், அதாவது 2 டீம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 10 விக்கெட்ஸ் போச்சு. 2 டீமே ஆல் அவுட் ஆன ரீசன்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரன்ஸ் கம்மியாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஒரு 150
50 கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேமரன் க்ரீனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் டொய்னஸு, மேட் ஷாட்டு, வில் ஜாக்ஸு, ஸோ இந்த மாதிரி எண்டில் இருக்கக்கூடிய பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸில் கொஞ்சம் ரொட்டேஷனில் சிஆர்விசி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஆப்ஷனாக இருக்குது. ரீசன் லாஸ்ட் 3 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் 207 பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமான சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட் பண்ண இங்கிலாந்து வந்து மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க, ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க. செகண்ட் மேட்ச் 111 ஸ்ரீலங்கா ஸ்கோர் பண்ணுறாங்க. டிஎல்எஸ் மெத்தடில் இங்கிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தேர்ட் மேட்ச் 129க்கு 7 விக்கெட் வந்து ஸ்ரீலங்கா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ண இங்கிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக 15 ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 மேட்சஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு மொத்தமாக 20 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 10, செகண்ட் இன்னிங்ஸ் 10ன்னு சொல்லி ஒரு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸும். ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியமுக்கு 14 விக்கெட்டு, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியமுக்கு 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு ஷேர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 6, செகண்ட் இன்னிங்ஸ் 6ன்னு சொல்லி ஒரு ஈக்குவல் மேலே பவுலர்ஸை பேஸ் பவுலர்ஸை பார்த்தாலுமே 10க்கு 10 ஈக்குவலாக எடுத்திருந்தாங்க. ஸ்பின்னர்ஸும் 6க்கு 6 அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டாக ஈக்குவலாக எடுத்துக்க ரீசன்காண்டி பவுலிங்கில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் மீண்டும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் பிரேக் 1 விக்கெட், லெக் பிரேக் வந்து 7 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சைனா மேனுக்கு 3 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸில் நீங்கள் யாருக்காவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் சிவிசி ட்ரை பண்ணுறது மட்டும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயிங் 11 லாஸ்ட் மேட்ச்லேருந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் தான் 2 டீமும் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃபில் சால்ட்டு, வில் ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜோர்டன் காக்ஸு, லியாம் லிவிங்ஸ்டனு, ஜாக்கப் பெத்தேலு, ஸோ சாம் கரன், ஜெமி ஓவர்டனு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீது, ஷாகிப் மஹமூது, ரீஸ் டாப்லே. ஸோ இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்கன்னா இதான் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் 11 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் மேட்ச் வந்து யூஸே பண்ணாத ஒரு பிளேயர் அப்படின்னா ரீஸ் டாப்லே தான். பவர் பிளேயில் வந்தார், ஒரு ஊர் போட்டார், ரொம்பலாம் ரன் போகலை, ஓரளவுக்கு டீசெண்டாக 2 6 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 ரனில் கொடுத்துருந்தாரு மேட்ச் ஆட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஓவர் கூட இவருக்கு ட்ரை பண்ணல. லிவிங்ஸ்டன் உள்ளே கொண்டு வந்தாங்க. பெத்தேல்ட்ட இருந்து 3 ஓவர் எடுத்தார் ஃபிலிப் சால்ட்டு. ஸோ இந்த மாதிரியான மூவ்ஸ்லாம் பண்ண ரீசன்காண்டி லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டு, ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு மெயின் பவுலர்ஸ் தான் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நியூ பால்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப்லே அடுத்து ஆர்ச்சர், இந்த 2 பவுலர்ஸும் போல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க கண்டிப்பாக ஆடில் ரஷீத் வந்து அவரோட ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணிடுவார் மிடில். ஷாகிப் மஹமூது அவர் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டனுக்கு 2 ஓவர் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்வீப் ஷாட் ஆடுறத போய் தான் லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட்டை கொடுத்துருந்தாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லைவில் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா. ஸ்டோயினிஸு ரிவர்ஸ் ஸ்வீப்பில் எல்பிடபிள்யூ, டிம் டேவிட் பார்த்திங்க அப்படின்னா வந்த பாலே ஸ்வீப் ஆடி எல்பிடபிள்யூ. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சீன பாட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டாஸ் பால், ஸ்டம்பை நோக்கி வர ஃபுல் டாஸ் பாலில் பின்னாடி போய் பேடல் ஸ்வீப் அடிக்க போய் பார்த்திங்க அப்படின்னா போல்ட் ஆகிட்டு போயிருந்தார். இந்த மாதிரி நிறைய கிராஸ் பேட்டர் ஷாட்ஸ் ஆன ரீசன் காண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுலர்ஸ்க்குலாம் விக்கெட் கிடச்சிது. இந்த மேட்ச்சு ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். வெறும் 60லேருந்து 65 மீட்டர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஸ்ட்ரைட்டாக ஆட போகையில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக பார்த்திங்க அப்படின்னா எடுக்காது. அதுவே பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியேஷனோட பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்சர், ஆடில் ரஷீது, ஸோ ஷகிப் மஹமூது லாஸ்ட் 3 ஓவர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா போயிருந்தார் லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ சாம் கரனுக்கு ஒரு 3 ஓவருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லிவிங்ஸ்டன் 2, ஸோ ரீஸ் டாப்லே 2 அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பெத்தேலு 1 or 2 ஓவர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டீசெண்டாக போல் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ இங்கிலாந்தில் டாப் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட்டு, ஸோ அவர் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபில் சால்ட்டு சேஸ் பண்ணுறாங்க இங்கிலாந்து அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் ஒரு க்ரூஷியல் பிக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். குறிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டு, நம்ம லாஸ்ட் மேட்ச்சும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். வில் ஜாக்ஸ்னால் பேட்டிங் ஃபஸ்ட்டு, டிராவிஸ் ஹெட்னாலும் பேட்டிங் ஃபஸ்ட்டு. இந்த 2 பிளேஸில் யார் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ண டிராவிஸ் ஹெட் 93 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்திருந்தார் ட்ரீம் டீமில். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல, பவுலிங்கும் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கல, பேட்டிங்லையும் 10 ரன் தான் அடிச்சிருந்தார். ஸோ வில் ஜாக்ஸால் பர்ஃபார்ம் பண்ண முடியலை பேட்டிங் செகண்டில். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேட்டிங் ஃபஸ்ட்டு வில் ஜாக்ஸ் ஒரு ரிஸ்க்கான விசியாக உங்களுக்கு கிராண்ட் லீக்கில் நான் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஜோர்டன் காக்ஸ், ஸோ டெபுட்டன் நல்லா ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம், பட் பெருசாக ஆடலை. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் தான் ஜோர்டன் காக்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இல்லை, ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் நல்லா ஆடி வச்சிருந்தாலும் யங்ஸ்டர் தான். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லியாம் லிவிங்ஸ்டன் அன்பிரடிக்டபிளாக லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா
பேட்டிங்கை விட பவுலிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம், இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவர் ப்ளே பண்ண செமிஃபைனலில் கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லா போல் பண்ணியிருந்தார், எந்த பிளேயர்ஸாலுமே ஆட முடியல அப்படின்னு. ஸோ மைண்டை நல்லா யூஸ் பண்ணி போல் பண்ணுற ரீசன்காண்டி பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 3 விக்கெட் கிடச்சிது. அந்த 3 விக்கெட்டில் நான் ஸ்பெஷலாக பார்க்குற விக்கெட் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக டிம் டேவிட்டோட விக்கெட் தான். ஸோ எடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டம்ப்ஸில் அப்படியே பாலை தூக்கி எரிஞ்சார். ஸோ ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா டிம் டேவிட்டோட விக்கெட் கிடச்சிது. அப்படியே ஆஸ்திரேலியா பார்த்திங்க அப்படின்னா கொலாப்ஸ் ஆனாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் பார்க்கல லிவிங்ஸ்டன் ஒரு கோல்டன் நாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு விக்கெட் பேட்டிங்கில் ஒரு 30 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணால் ஒரு சேஃபான பிக்காக இந்த மேட்ச்சுக்கு தெரிய வராரு. ஜேக்கப் பெத்தே லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஜாம்பாக்கு அகேன்ஸ்டாக போல்ட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் ரொட்டேஷன் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. சாம் கரன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். இந்த பர்டிகுலர் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சாம் கரண்ட்டை இருந்து மினிமமாக நீங்கள் 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய இவர் போடக்கூடிய ஸ்லோ ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பிக் பண்ண முடியாது. ஸோ டாப் எஜ்ஜில் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு மேட்ச்சு இவர் போல் பண்ண ஓவரில் 30 ரன் பார்த்திங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் ஸ்கோர் பண்ணார். ஸோ அதில் ஒரே ஒரு 6 மட்டும்தான் லாங் ஆனில் ஸ்கோர் பண்ணியிருப்பார். மற்ற எல்லா ஷாட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் சைடும் மிட் விக்கெட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் லெக், ஸோ கிராஸ் பேட்டட் ஷாட்ஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்கோர்ஸ் பண்ணார். ஸோ அப்படி ஆடினார் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு சாம் கரனுக்கு மாட்டதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. டிராவிஸ் ஹெட் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம கீழே பேசலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ச்சர் வர்சஸ் டிராவிஸ் ஹெட் பேட்டில் இருக்க ரீசன்காண்டி சாம் கரன் தப்பிச்சிருவார் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சாம் கரனை போத் இன்னிங்ஸும் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜெமி ஓவர்டனுக்கு ஏன் ஓவர்ஸ் கொடுக்கல லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் அது பிலிப் சால்ட் கையில் தான் இருக்குது. ஏன்னா எக்ஸலண்ட்டான பவுலரு, விக்கெட்ஸ் நிறைய எடுத்து கொடுப்பாரு. ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் டெஸ்ட்டாக இருக்கட்டும், T20 பிளாஸ்ட்டாக இருக்கட்டும், கண்டினியூஸாக ட்ரீம் டீம் கேப்டனாக வந்துட்டு இருப்பார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரிஸ்க் பிக் தான். ஃபஸ்ட் பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணல, சம்டைம்ஸ் பவுலிங் கொடுத்தா மட்டும் ஒரு நல்ல பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு சிபிசிக்கு பெஸ்ட் பிக். இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங்கில் ஆர்ச்சர் ஒரு எக்ஸலண்ட்டான பவுலர் அப்படிங்கிறத லாஸ்ட் மேட்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு 2 ஓவர்ஸ்க்கு 20 ரன் கொடுத்துருந்தாலும் அடுத்த 2 ஓவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியாக பவுல் பண்ணி குறிப்பாக யாக்கர்ஸ் நிறைய நீல் பண்ணி அந்த மேட்சை பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தார். ஸோ பவுலிங் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட் பவுலிங் சிபிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடில் ரசீது போத் இன்னிங்ஸுமே நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங்னாலும் சரி செகண்ட் பவுலிங்னாலும் சரி மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். அதில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது செகண்ட் பவுலிங்கில் கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷாக்கிப் மஹமூதை போத் இன்னிங்ஸும் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். ரீஸ்டாப்லி செகண்ட் பவுல் பண்ணால் மட்டும் உங்கள் டீமில் மஹமூதுக்கு பதிலாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டு, வில் ஜாக்ஸு, லிவிங்ஸ்டனு, ஸோ சாம் கரன், ஆர்ச்சர், அடில் ரசீது, மஹமூத் அப்படிங்கிற மாதிரி என்னோட 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அன்சேஞ்சு பிளேயிங் லோனோட ஆஸ்திரேலியா இறங்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வின்னிங் டீம் தான். இந்த மேட்ச் எந்த சேஞ்சஸும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ லாஸ்ட் மேட்ச்லேருந்து இந்த மேட்ச்சுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமே ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர்ஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட் மேட்ச் ஆட் ஓப்பன் பண்ணுறாங்க. மிச்சல் மார்ஸ், ஜாஸ் இங்கிலிஸ், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், கேமரன் கிரீனு, டிம் டேவிட், சீன் அபாட், பாட்லெட், ஆடம் ஜாம்பா, ஜோஸ் ஹசில்வுட். ஸோ ஜோஸ் ஹசில்வுட் லாஸ்ட் மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி 2 விக்கெட் எடுத்தார். யாருக்குமே தெரியல லோ பர்சன்டேஜ் பிக் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ 2 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான விக்கெட். ஃபஸ்ட் விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா வில் ஜாக்ஸே அவர் தான் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பண்ணிட்டு இருந்தார். லிவிங்ஸ்டனையும் இவர் தான் விக்கெட் வந்து எடுத்திருந்தார். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் லிஸ்ட்டில் ஹேசல்வுட், ஜாம்பா, சீன் அபாட் இந்த 3 பவுலர்ஸ்லேருந்து நம்ம ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மற்ற பவுலர்ஸில் மிச்சம் இருக்கக்கூடிய பவுலர்ஸில் யார் அதிக ஓவர்ஸ் இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோய்னிஸ். ஸோ ஸ்டோய்னிஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ஆடம் ஜாம்பா ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோய்னிஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். பேட்டிங் வந்தாலுமே ஸ்டோய்னிஸ் ஸ்ட்ரைட் ரவுண்ட் கொண்டு வந்து ஈஸியாக ஆடுவார். ஸோ ஒரு 30+ ரன்ஸு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கேப்டனாக பார்த்திங்க அப்படின்னா கூட நீங்கள் ஸ்மால் லீக்கில் ஸ்டோய்னிஸை பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மற்றபடி நம்ம பார்க்கல பாட்லெட் 3 ஓவர், க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது.
இப்போ டாப் ஆர்டர்ஸ் டிராவிஸ் ஹெட் மேட்ச் ஆட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிராவிஸ் ஹெட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இயர்லியராக ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறாரு. ஸோ அதுவும் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பாலில் அந்த சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. குறிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆர் ஷக்கீப் மஹமூத் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியமுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ரீஸ்டாப்லேயோ சாம் கரனையோ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆடிடுவாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி தான் அதிக பேஸோட போடக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் பேஸஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரே தவிர மற்றபடி மற்ற எந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோயர்லாம் போடக்கூடிய போலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாலாம் இவர் ஆடி இருக்காரு. பட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. குறிப்பாக ஸ்லிப்பு கீப்பர் இவங்ககிட்ட கேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ டிராவிஸ் ஹெட் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் மேட்ச் ஆட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிரவுண்டோட பவுண்டரி டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிராஸ் பேட்டர் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து சைட் பவுண்டரிஸ் ரொம்ப சின்னது, நல்லா 2-3 சிக்ஸஸ் அடிச்சு ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த மேட்ச் வந்து சைட் பவுண்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசு. ஸோ அதை மைண்டில் வச்சு கொஞ்சம் ஏர்லியராக ஸ்பின்னர்ஸ் கொடுத்து விக்கெட் எடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். மேட்ச் ஆட்டு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 25-30 ரன் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெரிய பிக்காக வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஸோ அது ஏர்லியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மிச்சல் மார்ஷ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவர் பேட்டில் இருந்து பேட்டிங் செகண்டில் நான் ஒரு 70+ ரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 50+ கண்டிப்பாக ஆடிடுவார் பேட்டிங் செகண்டில் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ ஸ்காட்லாந்து சீரீஸும் பெருசாக போகலை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜாஸ் இங்கிலீஷ். ஸோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்திருந்தார். 51 ஃபேண்டசி மேட்ச் எடுத்து கொடுத்துருந்தார். 30+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான் மிடில் தான் வரப்போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவர் மிச்சல் மாஸ் ஆடினார் அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் கம்மி. ஸோ லாஸ்ட் மேட்ச் மிச்சல் மாஸ் ஏர்லியராக விக்கெட் ஆக போன ஒரே ரீசன்காண்டி தான் அவருக்கு நிறைய பால் வந்து ஸ்ட்ரைக்கே கிடச்சிது இங்கிலீஷ்க்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த மேட்ச் மிச்சல் மாஸ் ஆடுவார். நீங்கள் ஒரு டீம் மேக் பண்ணிங்கன்னா அதில் இங்கிலீஷ் ஸ்கிப் பண்ணுங்கள். மிச்சல் மாஸ் மீண்டும் ஃப்ளாப் அப்படின்னா இங்கிலீஷை நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் இங்கிலீஷ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. ஸ்டோயினிஸ் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸுமே சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஸ்ட் பிக் இந்த மேட்ச்க்கு அப்படிங்கிறது தெரிய வருது. க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு பவுலிங்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஏன் அவ்வளோ லேட்டாக அவரை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு பெரிய குழப்பமாக இருந்தது. ஸோ ஸ்பின்னரை டிம் டேவிட் ஆட மாட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த டைமில் லிவிங்ஸ்டன் நல்லா போட்டுட்ருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பின்னருக்கு ஒரு அகேன்ஸ்டாக ஆடணும்னு சொல்லி இவரை கொண்டு வந்தது ஒரு ராங் மூவாக போயிருந்தது. ஸோ க்ரீன் தான் அந்த மேட்ச்க்கு மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்க. பேட்டிங்லேருந்து க்ரீன் ஒரு 30 ரன்ஸ் ஒரு விக்கெட் மாதிரி ஒரு அஸ் அ பிளேயராக இருந்து விக்கெட் கீப் ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட்டை நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டிம் டேவிட் ரிஸ்கி பிக் தாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டில் நிறைய ஆடுவாருன்னு கேட்டால் கிராஸ் பேட் தான் நிறைய ஆடுவார். பட் பார்க்கலாம், ஃபஸ்ட் பேட்டிங்லாம் ரேராக ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் சீனபாட் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு, ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட் போலிங்னா நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேவியர் பாட்லெட் யாருமே யோசிக்க மாட்டாங்க. லாஸ்ட் மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் பிக் பண்ணியிருந்தோம். இவர் போட்ட ஃபஸ்ட் பாலே விக்கெட்டு, பட் நோ பால், ஃப்ரீ ஹிட் ஒரு கேட்ச். பட் அது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹிட் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் விக்கெட்ஸ் கிடைக்காம போயிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மொமெண்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணுற அளவுக்கான எபிலிட்டி பாட்லெட் இருக்குது. செகண்ட் பவுலிங் பாட்லெட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. மீண்டும் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க பாட்லெட்டை ரொட்டேஷனில் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆடம் ஜாம்பாலாம் போத் இன்னிங்ஸும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். 2 விக்கெட் வரைக்கும் ஈஸியாக 2 விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் அவரோட குவாலிட்டி ஆஃப் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். 4 ஓவர் போட்டு 20 ரன் 2 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாம்பாக்கு ஆஸ் யூஸ்வல் அடில் ரஷீத் மாதிரி தான் செகண்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெசல்வுட்டை போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இந்த மேட்ச்சுக்கு ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. விசி அளவுக்கு ஹெசல்வுட்டை யோசிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் ஆஸ்திரேலியா டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் ஒன் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹெட்டாக ஷார்ட்டாக அப்படின்னு பார்த்தா நான் ஷார்ட் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டில் இருக்குது. இருந்தாலும் ஹெட்டு குயிக்காக ஆடுவாரோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஹெட் டீம் நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மிச்சில் மார்ஸு, ஸோ ஸ்டோயினிஸு, க்ரீனு, சீனபாட்டு, ஜாம்பா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹசல்வுட் அப்படிங்கிற மாதிரி என்னோட 7 பிளேஸ் நான் பிக் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்குமே ஆனால் ஹெட் ஃப்ளாப்பாக வரனா ஷார்ட்டை மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஆப்ஷனில் லிவிங்ஸ்டன், ஹெட்டு, சாம் கரன், ஷார்ட்னு சொல்லி 4 பிளேஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மேட்ச் ஆட்டை ஏன் ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சு ஆல்மோஸ்ட் 10% கீழே தான் இருந்திருந்தார். இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9% கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு
ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ நான் கீழே கொடுத்துருக்கிற இந்த 4 பிளேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான பிளேஸ். இதுலேருந்து மஸ்ட்டாக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மர் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான சிவிசி ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய லிவிங்ஸ்டன், சாம் கரன் பெஸ்ட்டு. பட் இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தருக்கு விசிஆர் கேப்டன் கொடுத்துட்டு ஸ்டோயினிஸ் அப்படின்னு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். கீழே இந்த இடத்துல ஸ்டோயினிஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஸ்கி ஆப்ஷனில் தான் இருக்கார். 4% கேப்டன், 7% வைஸ் கேப்டன் தான் ஸ்டோயினிஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபிலிப் சால்ட் ரிஸ்கியான ஆப்ஷனில் இருக்கார். சீனா பட், ஆர்ச்சர், மிச்சல் மார்ஸ், கீழே நம்ம ஸ்டோயினிஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டு செகண்ட் பேட்டிங்கு, சீனா பட்டு ஃபஸ்ட் பவுலிங்கு, ஆர்ச்சரும் ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி, மிச்சில் மார்ஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ண சிவிசி, ஸ்டோயினிஸ் வந்து போத் இன்னிங்ஸுமே சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் ஆஸ் யூஸ்வல் ஃபில் சால்ட் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் மார்ஷ், லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் ஸ்டோயினிஷ், மேட் ஷாட்டு, சாம் கரன், க்ரீன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். பவுலர்ஸில் ஆர்டில் ரசீது, ஹேசல்வுட், ஜாம்பா, ஆர்ச்சர். ஸோ கேப்டன் ரிஸ்கா ஸ்டோயினிஸ், வைஸ் கேப்டன் ரொம்ப ரிஸ்கா ஆர்ச்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல மேட் ஷாட்டுக்கு பதிலாக டிராவிஸ் ஹெட்டை நீங்கள் பிக் பண்ணால் கூட அது ஒரு சேஃபான ஆப்ஷனாக தான் இருக்கும். ஒரு பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ரிஸ்க்கான டீமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் லைனப் வந்து உங்களுக்கு டீம்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.